வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மட்டன் ரெசிபி தாங்க. இது ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு வித்தவுட் கரம் மசாலா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்மெல் சிலருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டன் குழம்பு. இது ரொம்ப மைல்ட் ஃப்ளேவர்டான மசாலாஸ் யூஸ் பண்ணி மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் யூஸ் பண்ண ஒரு மட்டன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் பேனில் மட்டன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறமா மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனும், அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாமே போட்டு நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அடுத்ததாக இஞ்சி, பூண்டு ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். மட்டன் வேகிற நேரத்தில் நம்ம இந்த மசாலாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மட்டன் குக் ஆகிடும். அடுத்ததாக மிளகு, சீரகம் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ரெண்டுமே போட்டுக்கிறேன். சோம்பு கசகசாவும் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதுவும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக துருவின தேங்காய் 1 கப்பு. இதுவும் நம்ம போட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு தேங்காய். இந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரியட்டும். அப்புறமா நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து 1 நிமிஷம் கொதி வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இந்த பேன் ஓப்பன் பண்ணியே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். நான் குக்கரை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுக்க போகிறேன். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு திக் பண்ணிக்கலாம். தேங்காய்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஆறின உடனே கொஞ்சம் திக்காகிடும். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரொம்ப வெர்சடைலான குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாத்தோடையும் போகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட இதை காரம் இல்லாத குழம்புனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.